ஓம் சாய்ராம். சாய் அன்பர்கள் அனைவருக்கும் சாயப்பாவின் அன்பும் ஆசீர்வாதமும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன். என் செல்லமே, கடும் கோபத்தோடு எதுக்காக உன் சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கிறேன் தெரியுமா? நான் என்னதான் சொன்னாலும் மறுபடியும் நீ செய்த தவறையே மீண்டும் மீண்டும் செய்து கொண்டிருக்கின்றாய். எதை செய்ய வேண்டாம் என்று சொல்கிறேனோ அதைத்தான் நீ திரும்ப திரும்ப தேடி போய் செய்யும்போது உன் சாயப்பாவிற்கு கோபம் வரும் தானே? எல்லா பெற்றவர்களும் தன்னுடைய குழந்தையை நன்றாக வளர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் வளர்ப்பார்கள். நானும் அப்படித்தான் உன்னை உயர்வான இடத்தில் வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். நீ தவறு செய்யும் போது அதை திருத்தி கொடுத்து உன்னை நல்வழிப்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றேன். ஆனால் நீயோ மறுபடியும் அதையே தவறையே செய்து கொண்டிருக்கின்றாய். நீ எல்லோருக்கும் நல்லவராக இருக்க வேண்டும், எல்லோரையும் சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாய். அதற்காக எவ்வளவோ விஷயங்களை எல்லாம் நீ செய்து கொண்டிருக்கின்றாய். நான் உனக்கு ஒரு விஷயத்தை புரிய வைக்க வேண்டும். இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் ஒவ்வொருவரையும் திருப்திப்படுத்த வேண்டும் என்பது யாராலும் முடியாத ஒன்று. அது அந்த கடவுளால் கூட முடியாது. கோடிக்கணக்கான மக்கள் இருக்கும் இந்த பூமியில் லட்சக்கணக்கான மக்கள் தான் என்னை ஏற்றுக்கொண்டு வழிபடுகிறார்கள். ஆனால் மனிதனாகிய உன்னால் எல்லோரையும் உன்னை சுற்றி இருப்பவர்களையும் எல்லாம் திருப்திப்படுத்தவும் முடியாது, சந்தோஷப்படுத்தவும் முடியாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல இன்னொரு விஷயத்தையும் உனக்கு நான் அடிக்கடி சொல்கின்றேன். வாழ்க்கை இன்னொருவருடைய வாழ்க்கையோடு நீ ஒப்பிட்டு பார்க்க கூடாது. நீ மறுபடியும் உன்னை விட உயர்ந்தவர்களை பார்த்து வருத்தப்படுவதும் சில நேரங்களில் வயிற்றெச்சல் படுவதுமாக இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை இப்படி இல்லையே என்று கவலைப்படக்கூடாது. இதுதான் எனக்கு வருத்தத்தையும் தாண்டி சில நேரங்களில் கோபத்தையும் கொடுத்து விடுகின்றது. எது கிடைக்காமல் போனாலும் அதை நினைத்து நீ கவலைப்பட்டு கொண்டிருப்பதை நிறுத்தி கொள்ள வேண்டும். எது உனக்கு கிடைக்காம போனாலும் நீ ஏன் அதை நினைத்து வருத்தப்படுகின்றாய்? தவறி போனதையும் தாமதமாகுவதையும் பற்றி நீ கவலைப்படாத ஒரு விஷயம் உன் கைவிட்டு போய்விட்டது என்றால் திரும்ப அது வராது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அது உனக்கானது நல்லதானதாக இருக்காது என்று நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். உனக்கு சரியான ஒன்றாக இருந்திருந்தால் அதை நானே உன் கைகளில் சேர்த்திருப்பேன் அல்லவா? ஒரு விஷயம் உனக்கு நடக்காமல் போகிறது என்றால் அது உனக்கானது இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை நீ ஒரு நாளும் மறக்கக்கூடாது. உனக்கு சரியான நேரத்தில் ஒரு ஆபத்து வரும்போதோ, ஒரு உதவி தேவைப்படும் போதோ உனக்கு உதவி செய்தவர்களை ஒரு நாளும் நீ மறக்கக்கூடாது. அதே சமயத்தில் உனக்கு உதவி செய்யாத மனிதர்களை பற்றியும் நீ கோபம் கொள்ளக்கூடாது. எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு மனப்பக்குவமானது உனக்கு வர வேண்டும். உனக்காக நல்லது செய்பவர்களையும் சரி நீ மறக்கக்கூடாது. என் செல்லமே, உனக்கு நல்லது செய்பவர்களையும் சரி, உனக்கு செய்யாமல் உன்னை தவற விட்டவர்களையும் சரி, எல்லோரையுமே உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்கின்றார்கள். ஒருவரை தூக்கி வைத்து கொண்டாடுவதும் ஒருவரை ஏளனம் செய்வதும் என்று நீ இருக்கக்கூடாது. ஆசைப்பட்ட அனைத்தையும் உன் வாழ்க்கையில் தர வேண்டும் என்பதற்காகவே உன் சாயப்பா உனக்காக காத்து கொண்டிருக்கின்றேன். உனக்கு வேண்டியதை கொடுக்க வேண்டும் என்றுதான் உன்னை தேடி உன் சாயப்பா வருகின்றேன். நீ என்னை ஒரு சில நேரங்களில் புறக்கணித்து விட்டு சென்று விடுகின்றாய். அதுதான் எனக்கு உன் மீது சிறு கோபம் வந்து விடுகிறது. நான் எல்லாவற்றையுமே உனக்காக கொண்டு வந்து சேர்ப்பேன் என்று நான் உனக்கு சொல்லி இருக்கின்றேன். உன்னை யாராவது மன வருத்தப்படும்படி பேசினாலோ ஒரு சில விஷயங்களை செய்தாலோ அதை நினைத்து நீ கவலைப்பட்டு கொண்டிருக்காதே. அதையே உனக்கான ஆயுதமாக, உனக்கான நல்லதாக நீ எடுத்துக்கொள்ள வேண்டும். அதன் மூலமாக நீ ஜெயித்து காட்ட வேண்டும். உன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய சங்கடங்களை எல்லாம் தீர்த்து சந்தோஷத்தை கொடுப்பதற்கு நான் இருக்கின்றேன். நீ கேட்டதையெல்லாம் உன் கைகளில் கொடுப்பதற்கு உன் சாயப்பா நான் இருக்கின்றேன். நீ ஒரு விஷயத்தை கேட்டால் அது சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதா, உனக்கு நிம்மதியை கொடுக்கக்கூடியதா என்று நான் ஆராய்ந்து பார்த்து அவற்றையெல்லாம் உனக்கு 2 மடங்காக தருவேன் செல்லமே. நீ மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உன் சாயப்பா நல்லது செய்வேன் என்று நீ நம்ப வேண்டும். நீ சிரிக்கும் போதும் சரி, சந்தோஷமாக இருக்கும் போதும் சரி, உன்னோடு சேர்ந்து எல்லோரும் சிரிக்கத்தான் செய்வார்கள். நீ அழும்போது உன்னோடு சேர்ந்து அழுவதற்கு யாரும் இங்கு தயாராக இருப்பதில்லை. என் செல்லமே, வெற்றியோ தோல்வியோ அது உன்னுடைய மனதில் இருக்கக்கூடியதாகவே இருக்க வேண்டும். மற்றவர்களிடம் சொல்லி உனக்கான ஆறுதலை எல்லாம் நீ தேடிக்கொண்டிருக்காதே. உன்னுடைய நம்பிக்கைக்கு உரியவர்களோ யார் உன்னுடைய
உன்னுடைய நம்பிக்கைக்கு உரியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களிடம் மட்டுமே உன்னுடைய கஷ்டத்தை சொல்ல வேண்டும். உன் மனதில் உள்ள எண்ணங்களை சொல்ல வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்தில் உன் கஷ்டங்களையும் கவலைகளையும் புரிந்து கொள்ளுகின்ற மனிதர்கள் உன்னை மிகவும் மட்டமாக நினைக்க ஆரம்பிப்பார்கள். அதனால் தான் சொல்லுகின்றேன், நல்லதை எல்லோரிடமும் சொல்லி சந்தோஷப்பட்டுக்கொள். கெட்டதையும் கவலைகளையும் உன் மனதிற்குள்ளே புதைத்துவிடு. அப்படி முடியாத பட்சத்தில் உனக்கு நல்லது நினைக்கக்கூடியவர்களிடம் நீ சொல்லி ஆலோசனை கேட்டுக்கொள். அவர்களுடைய அனுபவம் மூலமாக உனக்கு சொல்லும் விஷயங்கள் உன் வாழ்க்கையை மாற்றும் என்று நான் உனக்கு சொல்லி இருக்கின்றேன். அதே நேரத்தில் உன் பிரச்சனைகளை பற்றி, உன் வாழ்க்கையில் உனக்கு எது பிரச்சனை நான் நினைத்து கொண்டிருக்கின்றாயோ அவர்களிடத்தில் எல்லாம் போய் உன் விஷயங்களை எல்லாம் எதையும் சொல்லி கொண்டிருக்காதே. உனக்கு உன் சாயப்பா நான் இருக்கின்றேன். நீ எதை சொல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் அதை என்னிடத்தில் சொல். உன் பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்து உன் வாழ்க்கையை வளமாக மாற்றக்கூடிய பொறுப்பு என்னிடம் இருக்கிறது. அதை நான் ஒரு நாளும் தட்டி கழிக்க மாட்டேன். உனக்கு எல்லாவற்றையும் சரியாக செய்து கொடுக்கவும் உன் வாழ்க்கையை நல்லபடியாக வாழவும் உனக்கு வழிகாட்டுதலாக நான் இருக்கின்றேன். என் செல்லமே, உன் சாயப்பா உனக்கு ஒரு விஷயம் எப்போதும் சொல்லிக்கொண்டே இருக்கின்றேன். என் மீது நம்பிக்கை வை. உன்னுடைய குறைகளையும் உன்னுடைய மன வருத்தங்களையும் என்னிடத்தில் சொல். அனைத்தையும் உனக்கு நான் சரி செய்து கொடுப்பேன். நீ கஷ்டப்பட்டு இருக்கின்ற காலங்களிலெல்லாம் உன்னை கைப்பிடித்து தூக்கிவிட வழி நடத்த நான் இருக்கின்றேன் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. என் செல்ல குழந்தையே, உன்னுடைய பிரச்சனைகளும் கஷ்டங்களும் ஒன்றுமே இல்லை என்றும் அளவிற்கு உன் சாயப்பா எல்லாவற்றையும் மாற்றி விடுவேன். உன் வாழ்க்கையானது நீ நினைத்தபடி இல்லையே என்று வருந்திய காலத்தை எல்லாம் மறந்துவிடு. இனி வருகின்ற ஒவ்வொரு நாளும் நீ ஆசைப்பட்டபடியே இருக்கும். பல விஷயங்களில் உனக்கு ஏமாற்றத்தை கொடுத்தது எல்லாமே இனி நல்லதாக நடந்து முடியும். உனக்காக நான் எல்லாவற்றையும் செய்து கொடுத்து உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைப்பேன். நீ சிரித்து கொண்டே வாழக்கூடிய அழகை பார்க்க வேண்டும் என்ற ஆசையும் அக்கறையும் உன்னை விட எனக்கு பல மடங்கு இருக்கின்றது. அதை நிச்சயமாக நான் நடத்தி கொடுப்பேன். அதற்கு உன்னுடைய ஒத்துழைப்பும் எனக்கு தேவையல்லவா? நான் சொல்லுவதை கேட்டு நீ அதன்படியே நடந்து கொண்டால் உன் வாழ்க்கை மிகவும் ஆனந்தமாக இருக்கும். அப்படி இல்லை என்னும் போதுதான் உன் சாயப்பாவிற்கு உன் மீது கோபம் வந்து விடுகிறது. என் குழந்தைக்கு நான் இவ்வளவு சொல்லியும் புரியவில்லையே என்று எனக்கு கோபம் வருகிறது. என் செல்லமே, இதற்கு மேலும் என்னை கோபப்படுத்தாமல் நான் சொல்லுவதை கேட்டு அமைதியாகவும் நம்பிக்கையோடும் இரு. உனக்கு கிடைக்க வேண்டியதை நிச்சயமாக நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். நீ மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் வாழப்போகின்றாய். நீ ஆசைப்பட்டது எல்லாமே நடக்கும். என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு பரிபூரணமாக இருக்கின்றது அல்லவா? இனி நடக்கும் எல்லாவற்றையும் உனக்கு நல்லபடியாக நான் நடத்தி முடிப்பேன். நம்பிக்கையோடு இரு, பொறுமையாக இரு, தைரியமாக இரு. நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.